ஹாய் வியூவர்ஸ், சாலிட்வொர்க்ஸில் இன்றைக்கி நாம் இண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம். இண்டென்ட் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இண்டென்ட் ஆப்ஷன்னா என்னென்னு சொல்லிடுறேன். இண்டென்ட் ஆப்ஷனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஆப்ஜெக்டோட கேவிட்டியை க்ரியேட் பண்ணுறது தான் இண்டென்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரிவால்வ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் சாஃப்டாக க்ரியேட் பண்ணுறேன். அது எப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை ரிவால்வ் ஆப்ஷன் கொடுத்துக்குவோம். ரிவால்வ் ஆப்ஷனில் இந்த மாதிரி ப்ரொஃபைல் சாஃப்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதை வச்சு தான் நம்ம இண்டென்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ரொஃபைல் சாஃப்ட்டோட சென்டரில் நம்ம ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு நான் டாப் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் போயிட்டு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலர் கொடுத்துட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் ஆப்ஷன் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனில், அதாவது அந்த ப்ரொஃபைல் சாஃப்ட்டோட பாதி வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ டிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். முக்கியமாக என்னென்னா மெர்ஜ் ரிசல்ட்டை டிக் எடுத்து விட்டுறணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு செப்ரேட் பாடியாக க்ரியேட் ஆகும். ஸோ இப்போது ப்ரொஃபைல் சாஃப்ட் தனி பாடியாகவும் பிளாக் தனி பாடியாகவும் க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஆப்ஷன் போயிட்டு இண்டென்ட்டுன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இண்டென்ட் ஆப்ஷன். இந்த இண்டென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் பாடி, அதாவது எந்த பிளாக்கில் நம்ம கேவிட்டி க்ரியேட் ஆகணும், ஸோ இந்த பிளாக்கில் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீப் செலெக்ஷன் அண்ட் ரிமூவ் செலெக்ஷன். கீப்னால் நம்ம செலக்ட் பண்ணுற பிளாக் வந்து அப்படியே தான் இருக்கும், ரிமூவ் ஆகாது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த கட்டு கொடுத்துக்கலாம். அதில் டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் 2 mm ஆஃப்செட் ஆகும். இப்போ டிக் கொடுத்து பார்ப்போம். 2 mm ஆஃப்செட் ஆகும். கட் ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்படியே நம்ம இருக்கிற ப்ரொஃபைலுக்காக அப்படியே 2 mm ஆஃப்செட் ஆகிருக்கும். ஸோ டிக் கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைலை மட்டும் ஹைட் பண்ணுவோம். அந்த ப்ரொஃபைல் பிளாக் ஹைட் பண்ணால் இப்போ பார்த்திங்கன்னா கேவிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ப்ரொஃபைல் பிளாக்கை விட 2 mm வந்து ஆஃப்செட் ஆகிருக்கும், அதாவது ப்ளஸ் ஆகிருக்கும். நம்ம ப்ரொஃபைல் சாஃப்ட்டுக்காக இந்த பிளாக்கில் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு 2 mm ஆஃப்செட்டில். ஸோ கட் கொடுத்ததுனால அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ரிமூவ் செலெக்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதும் அதே ஆப்ஷன் தான். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் எல்லாமே 2 mm ஆஃப்செட்டில் நமக்கு கேவிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. ஆப்ஜெக்டோட ப்ரொஃபைல் கேவிட்டி க்ரியேட் பண்ணுறது தான் இண்டென்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து மோல்டிங்கு, டை அண்ட் ஃபிக்சர்ஸ் டிசைன் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, செப்பரேட் பாடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கேவிட்டி க்ரியேட் பண்ண முடியும். இது சிங்கிள் பாடியில் கேவிட்டி க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா செப்பரேட் பாடியை அந்த நம்ம கேவிட்டி வந்து இந்த பிளாக்கில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.